ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். டெய்லி நைட் வந்து என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோம். இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சுது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான் செஞ்சார். ஸோ நான் செய்கிறத விட அவர் செஞ்சாருன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அவர் வரத்துக்காட்டியே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நூடுல்ஸ் எல்லாமே வந்து பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சு. ஆனியன் எல்லாமே மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அவர் வரும்போது ரெடியாக செய்கிற மாதிரி நானும் செய்வேன். ஆனால் இருந்தாலும் அவர் செய்கிறது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் டேஸ்ட்லேயே இருக்கும். ஃப்யூச்சரில் நல்லா கைத்தொழில் இருக்குது அவருக்கு. டெய்லி என்ன செய்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக போச்சுங்க. என்ன செஞ்சாலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படியே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. அந்த இட்லி தோசையை தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உப்புமா இறங்காது, சப்பாத்தி பூரி இறங்காது. நீங்கள் தோசை சுட்டு கொடுக்குறீங்களா, விதவிதமாக சட்னி அரைச்சி தரீங்களா, அதுதான் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ கோஸ் போடுறாங்க. இந்த கோஸை நான் தான் கொஞ்சம் ஏடாகுடமாக கட் பண்ணிக்கிட்டேன். கேப்சிகம் போடுறாங்க, இது குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன். ஸோ கோஸு குடமிளகா மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்காரு. ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வதக்குன்னு வதக்குனார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால இது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடாக பண்ண முடியல. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளே சமைச்சிடலாங்க. இவங்க சமைக்கிறதுக்காட்டியும் நம்மளை ஒரு வழி பண்ணியாச்சு. அந்த என்ன சொல்கிறது, அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து க்ளீனாக இருந்தது. இவங்க சமைச்சிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாகவே எல்லாமே கொட்டி ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இதுக்கு நம்மளே சமைச்சிட்டு போயிடலாம். சரி என்ன பண்ணுறது, அவரோட நூடுல்ஸ் தான் வேணும்னு சொல்லி என் பசங்க கேட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நூடுல்ஸு, சிக்கன் 65 வந்து அவர் செஞ்சாலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மசாலாலாம் நான் தான் போட்டு மேக்னேட் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஃப்ரை பண்ணுறது வந்து நான் ஃப்ரை பண்ணுறதோட அவர் ஃப்ரை பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே வந்து நான் ஸ்டாக் வச்சுருப்பேன். இன்றைக்கின்னு பார்த்து எதுவுமே இல்லை. எல்லாமே நாங்கள் பிளான் போட்டு தான் வரும்போதே எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். 2 முக்கியமான பொருளை மட்டும் நான் மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மிளகுத்தூளையும் செஞ்சு லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணும்போது தான் மிளகுத்தூள் இல்லைன்னாங்க. கடன்னு எடுத்து மிளகு இருந்தது வீட்டில். அது ஃப்ரை கூட பண்ணலை, மிக்சியில் போட்டு அரைச்சி வீடியோவும் சரியாக எடுக்காமல் மிளகு ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப காமெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது செய்யும் போது நாங்கள் 4 பேருமே கிச்சனில் தான் இருந்தோம். ஃபேமிலியாக சேர்ந்து செஞ்ச நூடுல்ஸு. இந்த நூடுல்ஸ்க்கு வந்து ஃபேமிலி நூடுல்ஸ்னே பேர் வைக்கலாம். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து செய்கிறத பார்த்தோன்னே பசங்க எல்லாம் வந்து ஆர்வமாக வந்து பார்க்கறதுக்கு கிச்சனுக்கு ஓடி வந்துட்டாங்க. ஸோ நான் தாங்க இதை பாயில் பண்ணி வச்சேன். எவ்வளோ அழகாக பாயில் பண்ணி வச்சேன் பார்த்திங்களா. ஸோ நானும் வந்து ஒரு கை போட்டுட்டேன். அது எடுத்து போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது, ஆசையாக. சரி எனக்கும் ஆசையாக இருந்தது. சரி நானும் ஒரு கை போட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைச்ச மிளகுத்தூள் போட்டாச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நாங்கள் போட்டு ஃபைனல் டச் கொடுத்துட்டோம். திருப்பியும் வந்து அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வேலைனா கிண்டுறது தான். ஸோ போட்டு வதக்கியாச்சு. இதில் வந்து சாஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. டொமேட்டோ சாஸ் இருக்காரு. அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து சக்தி மிளகாத்தூள், கரம் மசாலா, இந்த மாதிரி இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சு வந்து கொத்தமல்லியும் வந்து தூவி விட்டாச்சு. ஸோ எங்களோட நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கமகமன் வாசத்தோடு ரெடி ஆகிடுச்சு. செய்யும் போதே ரொம்ப வந்து சாப்பிட்ணுன்ற ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. ரொம்ப வாசனையாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கலாக இருந்தது அன்றைக்கி. சரி இத்தனை பேர் வந்து நிற்கிறோம், எப்படி இருக்குமோன்னு நினச்சோம். ஸோ சொல்ல வேணாங்க, டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா 10 மணிக்கு வந்து இந்த நூடுல்ஸ் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். அவர் வரேன்னு சொல்லிவிட்டு 9 o'clock தான் வந்தார். ஸோ ஸ்டார்ட் பண்ணி செய்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக நான் யூடியூப்லலாம் பார்த்தேன், முட்டை ஆம்லேட் போட்டு அதுக்குள்ளே நூடுல்ஸ் வச்சு சாப்பிட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ நானும் அது மாதிரி ட்ரை பண்ணி இங்கே எல்லாருக்கும் வந்து பரிமாறிட்டேன். ஸோ எங்கள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.